which IIT recently launched the Param Shakti supercomputer with a capacity of 3.1 petaflops in January 2026. இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா கரண்ட் அஃபேர் வருது. கரண்ட் அஃபேர் எந்த மாசம்? ஜனவரில எடுத்துக்காங்க. அப்ப ஜனவரியோட கரண்ட் அஃபேர் நீங்க டெஃபினட்டா என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்க, லேர்ன் பண்ணணும். இன்னொன்னு சொல்லியிருந்தேன், அதாவது ஜனவரில இருந்து ஜூன் வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஜூன் 2026 வரைக்கும் ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுங்க. ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுங்க. எனக்கு இதுல அதிகமான கொஸ்டின் என்ன ஆகுதான், ரிப்பீட் ஆகுதான். இப்ப இந்த இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், நான் ப்ராப்பரா உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே என்னன்னா, நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் சோர்ஸ் கிளாஸஸ் வந்து கொடுத்திருந்தேன். அது அப்படியே இருக்கு. நான் உங்களுக்கு சோர்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா சும்மா வந்து நான் ரேண்டமா சொல்லக்கூடாது, ரைட்டா? இங்க பாருங்க, ஐஐடி மெட்ராஸா என்ன பண்ணிருப்பானா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர், அதோட சீரியஸ் பேர் என்னன்னா பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரம் 8000 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன வரும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ் ஆப்ஷன் எங்க இருக்குன்னா டி இருக்கு. இது எல்லாமே லேர்ன் பண்ணா ஈஸி தான். இது எல்லாமே ப்ராப்பரா உங்களுக்கு என்ன, கரண்ட் அஃபேர் மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு மாசத்துக்கும் டெஸ்ட்டும் கொடுத்திருந்தேன். பட் 6 மாசமா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், கைட் பண்ணிட்டு இருந்தேன். இது அகைன் சொல்றேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா நான் வந்து தெளிவா சொல்லியிருந்தேன். பட் நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணா அதை கேட்கல. இல்ல நிறைய சேனல்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கானமி தான் படிக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு இருந்தீங்க. பட் கரண்ட் அஃபேர் கேட்கலாம். என்ன பண்ணுங்கன்னா, இருக்கிற டைம் நல்லா என்ன பண்ணுங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா எக்ஸாம் எழுதிட்டு வந்து அவரோட ஃபீட்பேக் கொடுத்திருந்தார். நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்காக தான் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுலயும் பாருங்களேன், மே மாசத்தோட கரண்ட் அஃபேர் தான் வந்து எடுத்திருக்காங்க. Mass production of which UAV launched precision guided missile system has been approved by DRDO and Ministry of Defense. இது என்னன்னா, மே மாசத்தோட டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டர் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா லேர்ன் பண்ணிருக்கணும். அதாவது இது நியூஸ் இருந்துச்சுன்னா எஸ் இருந்தது. மே மாசம் இருந்ததா நீங்க பாத்துக்கலாம். நல்லா கவனிங்களேன். DRDO ஆந்திர பிரதேசத்தின் குன்னூர் அருகில் உள்ள DRDO சோதனை வளாகத்தில் மனிதர் இல்லா ஏவுகணம் மூலம் ஏவப்படும் துல்லிய இயக்க திறன் கொண்ட வழிகாட்டும் ஏவுகணம், இதோட இங்கிலீஷ் தான், அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் லான்ச் பிரிசிஷன் கைடட் மிசைல் ULPGM V3 இதான் என்ன பண்ணிருப்பாங்க, சக்சஸ்ஃபுல்லா ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணி DRDO அப்ரூவல் கொடுத்திருப்பாங்க. இதான் என்ன பண்ணிருக்காங்க கேட்டு வச்சிருக்காங்க. சில வந்து ஆன்சர் வந்து தப்பா கொடுத்திருக்கேன். பட் V3 தான் வரும். ஆப்ஷன் சி தான் வரும். அடுத்து ஜூன் மாசத்தோட 2020 கரண்ட் அஃபேர் எடுத்திருக்காங்க. எனது விச் எடிஷன் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கான்ஃபரன்ஸ் வாஸ் சேர்ட் பை த ஹெல்த் மினிஸ்டர் JB Natta டு ரிவ்யூ த நேஷனல் ஹெல்த் பிரையாரிட்டி இருக்கா. இது எத்தனாவதுனா 16வது. 16வது மிஷன்ஸ் நீங்க பார்க்கலாம். யூனியன் மினிஸ்டர் யாரு, மத்திய அமைச்சர் JB Natta அவர்கள் 16வது மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல ஆலோசனை குழு மாநாட்டின் போது சுமன், அதாவது ஒரு ஸ்கீம் இருக்கும், சுமன் ரோடு மேப் 2013 இருக்கும். சுமன் நாளை வரைபடம் 2030 வெளியிட்டார். இது எல்லாமே எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்க ப்ராப்பரா கரண்ட் அஃபேரை வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து லேர்ன் பண்ணி ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க மைண்ட்ல நின்று இருக்கும். இது என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். இது வந்து நான் ரொம்ப ஈஸின்னு சொல்லல, டஃப் தான். கரண்ட் அஃபேர் எதை வேணா கேட்கலாம். பட் கேட்டிருக்காங்களே, கொடுத்த சோர்ஸ்க்குள்ள வந்திருக்கல, அதுதான் வந்து சொல்லிக்கிறேன். ஆன்சர் என்ன வரும், 16வது கான்ஃபரன்ஸ் ஆப்ஷன் சி தான் வரும்.